நம்முடைய உள்ளத்துல தயார் நிலைகள் இருக்கணும். எந்த இழப்புகள் வேணாலும் வரலாம், அல்லாஹ் எப்படி வேணாலும் நம்மளை சோதிக்கலாம், எந்த நேரத்துல எப்படியான இழப்புகளையும் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தயார் நிலை நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய இழப்புகளாக இருந்தாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் அப்படித்தான் தயார்படுத்தணும். உன்னை எந்த விதத்துல வேணாலும் சோதிப்போம், உயிரை பறித்து சோதிப்போம், விளைச்சல்களை பறித்து சோதிப்போம், பசி வறுமையை கொண்டு உன்னை சோதிப்போம், நீ அதற்கு தயாராக இருக்கணுங்கிற அல்லாஹ். அப்ப தன்னுடைய அடியார்களை தயார்படுத்தலாம். ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, கையை விட்டு நழுவி விட்டது என்றால் நீ தயார் நிலையில இருக்கணும், அதை நீ எதிர்கொண்டு இருக்கணும். எந்த சோதனைகள் எந்த கஷ்டங்கள் வேணாலும் உனக்கு வரலாம், நீ ஆசைப்பட்ட பொருள் உன்னுடைய கையை விட்டு நழுவி போகலாம், அதற்கு நீ தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறான். விஷயத்தை நம்ம நினைப்போம், ஆசைப்படுவோம், இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு. அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் தவறுகிறது என்றால் அது மிக சிறந்த ஒன்றாக நமக்கு திரும்ப வரும். அதை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்கிற மனப்பான்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும், நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி ஆகப்பெரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் ஏனைய இமாம்கள், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக அருள் பொருந்திய ரமலானுடைய மாதத்தில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை வரட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அனைவர்களும் அவர்களினுடைய உள்ளங்கள் ஆசைகளால் ஆர்ப்பரிக்கப்பட்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் பல ஆசைகள், இலக்குகள், அந்த இலக்குகளையும் லட்சியங்களையும் உள்ளத்தில் சுமந்துத்தான் அவர்கள் தங்களது நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய கவலை, அவனுடைய கஷ்டங்களுக்கு பின்னணியில் அவன் நினைச்சது நடக்கலை, ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியலை, ஆசைப்பட்ட எதையுமே அடையலை அப்படிங்கிற ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கிறது. ஆசைகள் குறித்து அல் குர்ஆன் மிக அழகான உளவியல் புரிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, மிக அழகான தத்துவங்களை நமக்கு போதிக்கிறது. சூரத்துன் நஜ்மிலே அல்லாஹ் தஆலா ஆசைகள் குறித்து பேசுகிறான். அம்லில் இன்சானி மாத்தமன்னா ஃபலில்லாஹில் ஆஹிரத்து வல் ஊலா. மனிதர்கள் அவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் அனுபவித்திட முடியுமா? இந்த இம்மையும் நாளை மறுமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மனிதர்கள் ஆசைப்பட்டது எதையுமே அனைத்தையுமே அவர்களால் அடைந்துவிட முடியாது. இந்த உலகமும் மறுமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, மனிதர்களுக்கு சொந்தமானது அல்ல என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இப்போ அல்லாஹ் ஒரு நியதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். மனிதர்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியாது. உலகத்தினுடைய நியதி என்ன, உலகத்தினுடைய மரபு என்ன? இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி இருக்கு, அந்த போட்டியில 2 அணிகள் விளையாடுவாங்க. அந்த 2 அணிகளினுடைய உள்ளமும் எதை வாஞ்சை கொண்டிருக்கும் என்றால், நாம எப்படியாவது இந்த போட்டியில வெற்றி வாகை சூடிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் 2 தரப்பு அணியுமே நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் விளையாட்டினுடைய நியதி என்ன? 2 தரப்புல யாராவது ஒரு ஆள் தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஒரு ஆள் தோல்வியை தான் தழுவணும். அதுதான் விளையாட்டினுடைய நியதி. அதுபோன்று தான் மனிதர்கள் அவர்கள் அனைவர்களும் அவர்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, எதையெல்லாம் ஆவல் கொள்கிறார்களோ, அவர்களினுடைய உள்ளங்கள் எதற்கெல்லாம் வாஞ்சை கொள்கிறதோ அதையெல்லாம் அடைந்துவிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நிறைய பேருடைய மனசுல இருக்கிறது என்னன்னா, நாம் அல்லாஹ்வை தொழுகிறோம், அதிகமா வணங்குறோம், அதிகமான வணக்க வழிபாடுகள் புரிகிறோம், நம்முடைய ஆசைகள் எல்லாம் அமுல்படுத்தப்படுவதில்லையே, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது இல்லையே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் பல நபிமார்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவர்களினுடைய ஆசைகள் அமல்படுத்தப்பட்டது இல்லை, அவர்கள் நினைத்தபடி அவர்களினுடைய வாழ்க்கை அமைந்தது இல்லை. உதாரணத்துக்கு சில நபிமார்களை நாம சொல்லலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தூர் சினாய் மலைக்கு அவர்கள் வேதம் வழங்கப்படுவதற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள்.
அல்லாஹ்விடத்திலே நேரடியாக உரையாடினார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன? இறைவா, உன்னை எனக்கு நீ காட்டுவாயாக, உன்னை நான் பார்க்கணும், உன்னுடைய முழு வடிவத்தையும் நான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சதை பார்க்கறதுக்கே 2 கண்கள் போத மாட்டேங்குது. அவ்வளவு அழகான, அவ்வளவு பிரம்மாண்டமான, அவ்வளவு அற்புதமான படைப்புகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அந்த படைப்புகளே இவ்வளவு பிரம்மாண்டமானதாக, கண்களை கவரக்கூடியதாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும், அல்லாஹ்வினுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் என்ன ரிப்ளை பண்ணான்? லன் தரானி, மூசாவே நீ என்னை பார்க்கவே முடியாது. நீ என்னை பார்ப்பது சாத்தியமாக வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலையை சுட்டிக்காட்டி அந்த மலையை நீங்கள் பாருங்கள். அந்த மலை அதற்குரிய இடத்திலே உறுதியாக இருக்குமானால் நீங்கள் என்னை பார்க்கலாம். அல்லாஹ் அடுத்து சொல்றான் அந்த வசனத்துல, அந்த மலை சுக்குநூறாக நுறங்கியது. வஹர்ர மூசா சழிகா, மூர்ச்சையாகி மூசா அவர்கள் கீழே விழுந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டது என்ன? அல்லாஹ்வை பார்க்கணும், அவனுடைய தோற்றத்தை பார்க்கணும், முழு வடிவத்தில் அவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த ஆசை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. அந்த ஆசை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க எடுத்துக்கலாம். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர் என்று அழைக்கப்பட்ட ஒரு மாமனிதர். அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க? தன்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தன்னுடைய தந்தை அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காஃபிரான ஒரு கொள்கையில இருக்கிறார், அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்களை பற்றி, அவர்களுடைய கட்டுப்பாடுகளை பற்றி, அவர்களுடைய தியாகங்களை பற்றி பல இடங்கள்ல பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் தஆலா சொன்னது என்ன? இப்ராஹிம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அனைத்திலும் முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபிஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக, தந்தையே உங்களுக்காக நான் மன்னிப்பு தேடுவேன் என்று இப்ராஹிம் கூறினாரே, அந்த கூற்றை தவிர அனைத்திலேயும் இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர் தானே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நண்பர் தானே. சரி இந்தாங்க, நீங்க கேட்டுட்டீங்க, அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம்னு அல்லாஹ் கொடுத்துட்டானா? உற்ற தோழராக இருந்தாலும் அவர்களுடைய தந்தைக்கு மன்னிப்பு வழங்கப்படலை. இன்னைக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உலகம் சார்ந்ததாக இருக்கும். கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நல்ல போன் வாங்கணும், பங்களா கட்டணும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும், எந்த நோய் நொடிகளும் இருக்கக்கூடாது, குழந்தை செல்வங்கள் இருக்கணும். இவைகள் எல்லாமே உலகம் சார்ந்த ஆசைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது என்ன? மறுமை சார்ந்த ஆசை. இந்த உலகத்துல ஒருத்தவன் இணை வைக்கிற நிலையில வஃபாத் ஆயிட்டான்னா மன்னிப்பே கிடையாது, நரகத்தில் நிரந்தரமாக கருகப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அந்த நிலைக்காக வேண்டி உங்களுக்காக நான் மன்னிப்பு தேடுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கூற்றிலே உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்படல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 950 வருட காலம் தன்னுடைய மக்களிடத்துல பிரச்சாரம் செய்கிறார். 950 வருட காலத்துல தன்னுடைய மனைவி மக்கள் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு கப்பலை கட்ட சொல்கிறான். அந்த கப்பலிலே யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை அந்த கப்பல்ல ஏற்ற சொன்னான். கப்பல்ல ஏறுறாங்க. அவர்களுடைய மகன் ஏற மறுக்கிறான். யா புனைய இருக்கமானா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் குமைந்து போய் உடைந்து தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். மகனே, அருமை மகனே, எங்களோடு நீ ஏறிவிடு. வலா தகும் மஅல் காஃபிரீன், காஃபிர்களாக இறை மறுப்பாளர்களிலே நீ ஆகிவிடாதே என்று தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். கண்ணிற்கு முன்பாக தன்னுடைய மகன் அந்த அலைகள் போன்ற அலைகளிலே மூழ்கி சாகடிக்கப்படுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனை அழைக்கிறாங்க. இறைவா, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், நீ அவனை காப்பாற்றி இருக்க கூடாதா?
அப்படிங்கிற துணியில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகனும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் அந்த மலை வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். லரவல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹ் வம்ரஅத்த லூத். ஒட்டுமொத்த இறை மறுப்பாளர்களுக்குரிய முன்மாதிரியாக நாம் யாரை ஆக்கினோம்? நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் ஆக்கினோம். அவளும் அந்த வெள்ள பிரளயத்திலே மூழ்கடிக்கப்படுகிறாள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், வாஞ்சை கொண்டார்கள். அந்த ஆசை என்ன செய்யப்படவில்லை? நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க? அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டாங்களா? எதையெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அது அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்து விட்டதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல தன்னுடைய தாயினுடைய அடக்கஸ்தலத்தில் நின்று ஜாரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, தன்னுடைய தாயின் அடக்கஸ்தலத்தை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் கண்ணீர் மல்லுக நிற்கிறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே கவலை. அல்லாஹ்வுடைய தூதரும் அழுது ஃபஅப்காமன் ஹவுலஹு, சுற்றி இருக்கிற அனைத்து தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அள வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய இறைவனிடத்திலே என்னுடைய தாய்க்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். ஃபலம் யுதன் லி, அது எனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. என்னுடைய தாயின் அடக்க ஸ்தலத்தை பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன், அது எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. தன்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆசை கொண்டார்கள். அந்த ஆசை நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. தாய் மாத்திரம் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தைக்கும் மன்னிப்பு வழங்கப்படவில்லை. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே ஐனா அபி, என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஃபின்னார், அவர் நரகத்தில் இருக்கிறார். அவர் திரும்பி போறாரு. திரும்பி சென்றவரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் இருக்கிறார். எப்படியான வார்த்தை பாருங்க. தன்னுடைய தாய் தந்தை நரகத்தில் கருகப்படுகிறார்கள். வாஞ்சை கொள்றாங்க, ஆசைப்படுறாங்க, என்னுடைய உம்மா பாப்பாவுக்கு மன்னிப்பு கிடைச்சிராதா? அவர்களுக்கு என்னால் பாவ மன்னிப்பு கேட்டுவிட முடியாதா? அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவர்க்கத்திற்குள்ளே அழைத்து சென்று விட முடியாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏக்கம் கொண்டார்கள். அந்த ஆசை நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. தாய் தந்தை நரகத்தில் கருகப்படுறதுன்னா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளவு கொடூரமானது, அது எவ்வளவு கொடுமையானது. ஒரு மகனால அதை சகித்துக் கொள்ள முடியுமா? அது எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தும் உள்ளத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆசை செய்து கொடுக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இழப்புகளை எதிர்கொண்டார்கள், எவ்வளவு சிரமங்களை சந்தித்தார்கள். ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கல, அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படல. அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அம்லில் இன்சானி மாத்தமன்னா, மனிதர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமா? இந்த உலகம் அல்லாஹ்வுக்குரியது, மறுமை அல்லாஹ்வுக்குரியது. இந்த உலகமோ மறுமையோ மனிதனுக்கானது அல்ல. அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ, எதை விதித்திருக்கிறானோ அதுதான் மனிதர்களினுடைய கரங்களிலே தழுவும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி கொடுக்கிறான். அப்ப உளவியல் அடிப்படையிலே நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கிடைச்சிட முடியாது, நினைச்சதை எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. அப்ப இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி கொடுக்கிறது. திருமறை குர்ஆன் அதையும் போதிக்கிறது. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு வேறில்லை. வஹுவ மௌலானா, அவன் நமக்கு பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன மாதிரியான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறானா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது. அப்ப என்ன, எது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு நீங்க வரணும். அல்லாஹ் நபிக்கு அதை தான் சொல்றான், குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, ஆசைப்பட்டது கிடைக்கலையா,
இந்த வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்கா, அப்ப நீ என்ன செய்யணும்? அல்லாஹ் இதை தான் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் இதைத்தான் விதிச்சிருக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு நீ வரணும். மனுஷன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு வா. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மவுத் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. அப்படின்னா என்ன? மனிதர்களே இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் இல்லை எனும் பொழுது மனிதர்களுக்கு கிடைக்கிற பொருள், மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் நிரந்தரமாக இருக்காது. ஆசைப்பட்டவைகள் அனைத்தும், மனிதர்கள் விரும்பிய அனைத்தும் அவர்களினுடைய வாழ்க்கையிலே நித்தியமாக நிரந்தரமாக நீடிக்காது அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இதுல இன்னொன்னு என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக இப்ராஹிம் அப்படிங்கிற குழந்தை பிறக்கிறது. 18 மாத குழந்தையில அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய கையில ஏந்தி நிற்கிறாங்க. ஃபகப்பலஹு வஷம்மஹு, அந்த குழந்தையை முகருகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிவதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கண்களால் பார்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. ஃபஜஅலத் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிஃபான், கண்ணீர் மழுக அந்த காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இது நீங்கள் தானா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி பார்த்தது இல்லையே? ஒரு ஆட்சி தலைவரா, ஒரு ஆன்மீக தலைவரா, ஒரு போர் தளபதியாக நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்திருக்கிறோம், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகக்கூடிய காட்சி நம்ம பார்த்தது இல்லையே, நீங்களா அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறாங்க, இன்னஹா ரஹ்மான், அழுகையும் ஒரு அருட்கொடை தானே, அதுவும் ஒரு இரக்க குணம் தானே அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்குனாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய எவ்வளவு ஆற தழுவி நாம வரவேற்போம், எவ்வளவு அன்பாக பரிவாக நாம் பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த குழந்தையை அப்படித்தான் பார்த்திருப்பார்கள், அப்படித்தான் வரவேற்றிருப்பார்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்துல துளைக்கல, அப்படியே கவலையில ஆழ்ந்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யதார்த்த வாழ்க்கைக்கு வந்தாங்க. அப்ப எப்படி மக்கள் பேசிக்கிறாங்கன்னா, இந்த இறப்பு குறித்து சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனேயே இப்ராஹிமினுடைய இறப்பினால் தான் என்ன செய்யப்படுகிறது, சூரிய கிரகணம் ஏற்படுகிறதுன்னு மக்கள் கிளப்பி விட்டுட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தருணத்துல விளக்குறாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்ஹசிஃபான் லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, யாருடைய இறப்புக்கும் யாருடைய பிறப்புக்கும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை விளக்குறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையின் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள், அவ்வளவு விருப்பம் கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய உயிர் பிரிகிறது. இது எவ்வளவு பெரிய இழப்பு, இது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னா, நம்முடைய உள்ளத்துல தயார் நிலைகள் இருக்கணும். எந்த இழப்புகள் வேணாலும் வரலாம், அல்லாஹ் எப்படி வேணாலும் நம்மளை சோதிக்கலாம், எந்த நேரத்தில் எப்படியான இழப்புகளையும் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தயார் நிலை நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய இழப்புகளாக இருந்தாலும் அது நமக்கு பெருசா தெரியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் அப்படித்தான் தயார்படுத்தினான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன், உன்னை எந்த விதத்தில் வேணாலும் சோதிப்போம், உயிரை பறித்து சோதிப்போம், விளைச்சல்களை பறித்து சோதிப்போம், நோய் நொடிகள் மூலமாக சோதிப்போம், பசி வறுமையை கொண்டு உன்னை சோதிப்போம், நீ அதற்கு தயாராக இருக்கணுங்கிறான் அல்லாஹ். அப்ப தன்னுடைய அடியார்களை தயார்படுத்துறான். ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, கையை விட்டு நழுவி விட்டது என்றால் அது நீ தயார் நிலையில இருக்கணும், அதை நீ எதிர்கொண்டிருக்கணும். எந்த சோதனைகள் எந்த கஷ்டங்கள் வேணாலும் உனக்கு வரலாம், நீ ஆசைப்பட்ட பொருள் உன்னுடைய கையை விட்டு நழுவி போகலாம், அதற்கு நீ தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறான்ல. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப மனைவி கருத்தரிச்சிருப்பாங்க, கருத்தரிச்ச உடனேயே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல்கள் என்னன்னா, நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம், ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், நம்ம பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த டியூஷன்ல சேர்க்கலாம், யாருக்கு கட்டி கொடுக்கலாங்கிற முதல் கொண்டு எல்லாத்தையும் பேசிடுவாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்களேன், அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆசைகளை உள்ளத்துல வளர்த்து வளர்த்து, ஏக்கங்களை உள்ளத்துல வளர்த்து வளர்த்து, ஒரு திடீர்னு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது, சோதனைகள் நடக்கும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியல, அதை ஏத்துக்கொள்ள முடியல. ஏன்? உள்ளத்துல தயார் நிலை இல்லை. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், அல்லாஹ்வினுடைய சோதனை எந்த புறத்திலிருந்து வேணாலும் வரலாம் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாததுனால சோதனைகளை கண்டு அல்லாஹ்வை ஏசக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி தயார்படுத்துறான்னா, உன்னிடத்துல தயார் நிலைகள் இருக்கணும், எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறான். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்து நாம் அல்லாஹ்விடத்துல இந்த காரியத்தை ஒப்படைச்சுன்னு வைங்களேன், எதை நம்முடைய கையை விட்டு நழுவி சென்றதோ அதை விட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நமக்கு சிறந்ததை கொடுக்கிறான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அஸா ரப்புனா அய்யுபதிலனா கைரம் மின்ஹா, எது உங்களினுடைய கரங்களில் இருந்து நழுவி சென்றதோ அதை விட உங்களுக்கு சிறந்ததை கொடுப்போம். இன்னா இலா ரப்பினா ராகிபூன், நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறோம், அல்லாஹ்வின் மீதே நாங்கள் ஆசை கொண்டிருக்கிறோம், ஆவல் கொண்டிருக்கிறோம் என்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா பேசுறான். அப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் போகுதுன்னு வைங்களேன், நம்முடைய மனப்பான்மை என்னவா இருக்கணும்? இதை விட அல்லாஹ் தஆலா நமக்கு சிறந்ததை கொடுப்பான் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். இதுக்கு ஹதீஸ்கள்ல நீங்க எண்ணற்ற உதாரணங்களை பார்க்கலாம். அபு சலமா ரதியல்லாஹு அவர்கள் உஹது போர்க்களத்துல காயப்படுத்தப்படுறாங்க, அவங்களுடைய தொடையில பெரிய காயம். அபு சலமா அவங்களுடைய மனைவி உம்மு சலமா, அவங்களுடைய சொந்த ஊரு மக்கா. மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க, அபிசீனியாவில் இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் உஹது போர்க்களத்துல அவர்களினுடைய தொடையில கடுமையான காயம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த காயத்தினுடைய அவர் இருக்கிறாரு, ஒரு கட்டத்தில் இறப்பை அடையக்கூடிய நிலை, வஃபாத்தாகக்கூடிய அந்த சஹராத்துடைய நிலைமையில தன்னுடைய மனைவி இடத்துல சில விஷயங்களை சொல்றாரு. என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க ஒரு நல்ல ஆண்மகனை மறுமணம் செய்து கொள்ளணும், இதை நீங்கள் செய்வீர்களா? முதல்ல அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை நீங்க மறுக்காம நீங்க செய்யணும் அப்படின்ன உடனே அவங்க சொல்றாங்க, கணவனுக்கு கட்டுப்படுவதற்கு தானே மனைவிகள், கணவனுக்கு நான் எப்படி மாறு செய்வேன், நீங்க எதை சொன்னாலும் நான் செய்வேன். அப்ப அபு சலமா இந்த கோரிக்கை வைக்கிறாரு. கோரிக்கையை வச்ச உடனே உம்மு சலமா என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிறந்த ஆண்மகனா, அபு சலமாவை விட இந்த உலகத்துல சிறந்த ஆண்மகன் வேறு யார் இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறப்பை அடைகிறார், மூத்தா போயிடுறாரு. இந்த இறப்பு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றதுக்கு உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் இறந்து விட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒரு அடியாருக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பங்களாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப செல்ல இருப்பவர்கள், இறைவா எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு, எனக்கு ஏற்பட்ட துன்ப துயரத்திற்கு எனக்கு கூலியை தருவாயாக, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு மாற்றி தருவாயாக அப்படிங்கிற துஆவை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துஆவை இந்த அம்மா ஓதுறாங்க. ஓதுனத்துக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, நான் யோசிச்சேன், இழந்ததை விட சிறந்தது கிடைக்கணும்னா நமக்கு தெரிஞ்சு அபூ சலமாவை விட ஒரு சிறந்த கணவர் இந்த உலகத்துல வேறு யார் இருக்கிறார்? அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, இத்தா இருக்கிறாங்க, இத்தாவுடைய காலம் எல்லாம் முடியுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமாவை பெண் கேட்டு போறாங்க. பெண் கேட்டு போகும் பொழுது அவங்க மறுத்துடுறாங்க, இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண் கேட்டு போறாங்க, அப்பவும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் பெண் கேட்கறதுக்கு போறாங்க. பெண் கேட்க போகும் பொழுது அவங்க முதல்ல தன்னிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்னை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை திருமணம் பண்ற அளவுக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் இயற்கையாகவே கோபப்படுறவளா இருக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான ஜோடியா என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களினுடைய கோபம் குறைவதற்கு என்ன செய்யறாங்க, இறைவா அவங்களுடைய கோபத்தை நீ குறை, அவர்களுக்கு நிதானத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் ஒருத்தவங்களை பெண் கேட்க போகும் பொழுது அவங்க இடத்துல இருக்க குறைய சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படி உலகத்துல எங்கேயாவது நடக்குதா? என்னென்ன பொய்களை எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அந்த பொய்யெல்லாம் சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, பெண் பார்க்க போயிருக்கிறாரு. பெண் பார்க்க போயிருக்கும் போது பெண்ணை பத்தி கேட்கறாங்க. பொண்ணு எப்படிங்க? பொண்ணு வந்து குனிஞ்ச தலைய நிமித்த மாட்டாங்க, அப்படி ஒழுக்கமான பெண்ணா, கட்டினா இவ்வளவுதான் கட்டணும்னு கட்டிடுறாரு. கல்யாணத்துக்கு பிறகு உண்மையாலுமே அந்த பெண்ணால என்ன செய்ய முடியல, கழுத்தை நிமித்த முடியல. கழுத்துல பிரச்சனை இருக்குங்கிறத குனிஞ்ச தலையை நிமித்த மாட்டான்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு ஒழுக்கமான பெண்ணா நினைச்சு இவர் கல்யாணம் பண்ணா இப்படியான ரிசல்ட் பெண்ணிடத்துல இருந்து வருது. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க இடத்துல இருக்கக்கூடிய குறைய சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த குறை இருக்குன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குறைக்காக துவா செய்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து விடுகிறார்கள். ஆரம்பத்தில் அவங்க என்ன யோசிச்சாங்க, நம்ம ஆசைப்பட்ட காதலிச்ச ஒரு கணவர் அவர் இறந்து விட்டார். அவருடைய இறப்புக்கு பிறகு இவரை விட ஒரு சிறந்த கணவர் நமக்கு வந்து கிடைப்பாங்களா, அவங்களை திருமணம் பண்ண முடியுமா, மறுமணம் பண்ண முடியுமா நினைச்சவர்களுக்கு அபூ சலமாவை விட பல மடங்கு சிறந்த அல்லாஹ்வுடைய ரசூலே அவர்களுக்கு இரண்டாவது கணவராக ஆகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, ஆசைப்பட்ட எல்லாமே மனிதனுக்கு கிடைச்சிராது, அதுதான் உலகத்தினுடைய நியதி. கிடைச்ச எல்லா பொருளும் அவனுக்கு நிரந்தரமாகவும் இருந்திராது. அப்படி இல்லைன்னா அவன் எதை இழக்கிறானோ, இந்த உலகத்திலே அவனுடைய கையை விட்டு எது நழுவி செல்கிறதோ அதை விட அவர்களுக்கு சிறந்ததை கொடுப்போம். அவங்கிட்ட என்ன இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் எந்த சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தயார் நிலையும் அவனிடத்துல இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை எவ்வளவு காதலிச்சாங்க, எவ்வளவு அவர்களின் மீது அன்பு கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய இழப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறாங்க. இழப்பை சந்திச்சு அந்த ஆண்டுக்கே ஆமுல் ஹுஸ்னுன்னு பேர், கவலை ஆண்டுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு இழப்பு, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கடி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இழப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துது. கொஞ்ச காலங்கள் போகுது. கொஞ்ச காலங்கள் போன உடனேயே கதீஜா அம்மையாரினுடைய சகோதரி ஹாலா பின்த் ஹுவைலித் அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அனுமதி கேட்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுமாறுறாங்க. என்னடா இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன குரலோ அதே குரல்ல இவங்க வந்து அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஹாலா, இறைவா இது ஹாலாவாகவே இருக்கட்டும். அவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்க ரசூலுல்லாஹ். பல நினைவுகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. வந்து கதவை திறக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திரும்ப கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷிகளில் வாழ்ந்து மரணித்த ஒரு கிழவிகளுக்காக, கண்ணம் சுருங்கிய ஒரு கிழவிக்காகவா நீங்கள் இவ்வளவு ஏக்கம் கொள்கிறீர்கள், இவ்வளவு மன கஷ்டம் கொள்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல கேட்டாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அவர்களை விட சிறந்த மனைவிமார்களை உங்களுக்கு அல்லாஹ் தரலையா? அவர்களை விட சிறந்த மனைவிமார்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து அல்லாஹ் தஆலா ஏனைய 11 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தான். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன நாடுறான்னா, உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நான் பறிக்கிறேனா, உனக்கு விருப்பத்திற்குரிய பொருள் அது, உனக்கு விருப்பத்திற்குரிய நபர் அவர் பிரிக்கிறேன்னா, அதை விட உனக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நான் நாடுறேன். நீ பொறுமையா இருக்கணும், உன்கிட்ட தயார் நிலை இருக்கணும், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிறான். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகனார் பயணத்துல இருக்கும் பொழுது அவர் வஃபாத் ஆயிடுறாருங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்துக்காக வெளியே போயிருக்கும் பொழுது அவர்களினுடைய மகனார் இறந்து விடுகிறார். இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி என்ன சொல்லிடுறாங்கன்னா, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம், நான் என்னுடைய கணவரிடத்தில் சொல்கின்ற வரைக்கும் நீங்க யாரும் இதை சொல்லிடக்கூடாதுங்கிறாங்க. அதே போல கணவர் பயணம் முடிச்சு வர்றார். பயணம் முடிச்சு வந்த உடனே பையன் என்ன செய்யறான்னு கேட்கிறாங்க. பையன் நிம்மதியாக இருக்கிறான். வஃபாத் ஆயிட்டத அந்த வார்த்தையில் அவர் விளங்க முடியாத மாதிரி சொல்றாங்க. பையன் நிம்மதியாக இருக்கிறான். அந்த இரவு கழிகிறது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. காலையில் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்துல சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரிடத்துல இரவலுக்கு சில பொருட்களை வாங்குறாங்க. இரவலுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த கூட்டத்தார், அவர்கள் வந்து அந்த பொருளை திரும்பி கேட்பது இது நியாயமா இல்லையா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இது நியாயம் தானே, இரவலுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அதை திரும்பி கேட்கறது அவங்களுடைய உரிமை தானே அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளையை திரும்பி கேட்டுட்டான், நம்முடைய பிள்ளை இறந்து விட்டார். கடுமையான கோபப்படுறாரு. இரவே சொல்ல வேண்டியதானே, வந்த உடனேயே சொல்ல வேண்டியதானே.
அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி என்னுடைய மகன் இறந்து விட்டார், இந்த செய்தியை சொல்றதுக்கு என்னுடைய மனைவி தாமதப்படுத்திட்டாங்க, இப்பதான் சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இந்த செய்தியை போய் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இந்த இரவிலே நீங்கள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டீங்களா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இரவுல நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவிலே அல்லாஹ் பரக்கத்து வழங்குவதற்கு துஆ செஞ்சாங்க. இந்த இரவுல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், நான் பார்த்தேன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 9 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 9 பிள்ளைகளும் குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக இருந்தார்கள் என்று அந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க ஒரு பிள்ளைய. பிள்ளையினுடைய இழப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன நினைப்போம், நம்முடைய பிள்ளைக்கு முன்னாடி நாம ஒஃபாத் ஆயிரணும், நம்ம பிள்ளையினுடைய இழப்பு, அவர்களினுடைய மரணத்தை பார்க்கக்கூடிய திராணி, அந்த தெம்பு நமக்கு இல்லை. அவ்வளவு அன்பை கொட்டி, அவ்வளவு பரிவை கொட்டி, பாசத்தை கொட்டி பிள்ளைகளை வளர்க்கிறோம்னா அந்த பிள்ளைகளினுடைய வஃபாத்தை பார்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்தார்கள். அந்த இழப்பை எப்படி எதிர்கொண்டார்கள்? பொறுமை காத்தாங்க. அல்லாஹ் எப்படியான பரிசு கொடுத்தான்? இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இது கிடைக்கல, இதை இழந்துட்டோம். 9 பிள்ளைகள், 9 பிள்ளைகளும் சாலிகான பிள்ளைகளாக, குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, இந்த நிலையத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக நியதியாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன போதிக்கிறான்? அஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், இது நடக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்கள் நேசிப்பீர்கள், இது நடந்திருக்கலாமே, இது இப்படி ஆகி இருக்கலாமே நீங்க ஆசைப்படுவீங்க. வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், இறைவன் தான் அறிந்தவன், நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாம ஒண்ணு நடக்கணும், இப்படி இழந்துருச்சே, இது கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நமக்கு சிறந்தது இல்லை. எதை அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுக்கிறானோ அதுதான் நமக்கு சிறந்தது என்கிற நிலைக்கு நாம வரணும். இப்ப நிறைய பேர் வண்டியில போய்கிட்டு இருப்போம். வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து பார்ப்போம், கிரீன் சிக்னல் இருக்குங்க. எப்படியாவது ரெட் சிக்னல் வரதுக்குள்ள இந்த சிக்னலை தாண்டி போயிடணும்னு வண்டியை முறுக்கிட்டு அழுத்திட்டு போவோம். கரெக்டா போகும் பொழுது ரெட் சிக்னல் விழுந்துரும். மனசுக்குள்ள யோசிப்போம், என்னடா அது, எப்படியாவது போயிடலான்னு பார்த்தா கரெக்டா நம்ம வரும் பொழுது ரெட் சிக்னல் விழுந்துருச்சே அப்படின்னு நினைப்போம். இப்ப இந்த விஷயத்தை வெறுக்கிறோம். ஒரு 2 செகண்ட்ல அந்த ஜங்ஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ என்ன நினைப்போம், நம்ம நல்ல வேலை நம்ம இந்த ஜங்ஷனை தாண்டி போயிடணும்னு நினைச்சோம், போயிருந்தா என்னத்துக்கு ஆகுறது, நமக்கு மௌத்து வந்திருக்குமே, விபத்துக்கு உள்ளாகி இருப்போமே. அல்லாஹ் அதான் சொல்றான், நீ ஒரு விஷயத்தை நேசிப்ப, அது உனக்கு கெட்டதா இருக்கு, அதனால தான் உனக்கு மாத்தி கொடுத்துருக்கிறான். இந்த நிலை வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலையும் எந்த விஷயத்தை நாம் இழக்கிறோமோ, எந்த விஷயம் நம்முடைய கையை விட்டு நழுவி போகிறதோ, ஆசைப்பட்ட பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நிலை நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். அல்லாஹ் இது நம்மளது இல்லை, இது அல்லாஹ் நமக்கு நாடல, அல்லாஹ் இதை மாத்தி கொடுக்கறதுக்கு நம்மளை சோதிக்கிறான் அப்படிங்கிற நிலைக்கு நாம வருவோம். ஐரோப்பியாவில் தேவாலயங்களுக்கு மணி அடிக்கக்கூடிய ஒரு பணி குலத்தொழிலாக தலைமுறையாக ஒரு முதியவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. கடைசியில என்ன ஆகுதுன்னாங்க, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த பணிகளாக இருந்தாலும் குறைந்தபட்சம் படிப்பறிவு இருக்கணும், இத்தனாவது வரைக்கும் படிச்சிருந்தாதான் அவங்க இந்த தொழிலாம் செய்ய முடியும். ஒவ்வொரு தொழிலுக்கும் மணி அடிக்கணுமா, அவர் இவ்வளவு படிச்சிருக்கணும், அவர் கூட்டி பெருக்கிற ஆட்களா இருக்கிறாரு, அவர் இவ்வளவு படிச்சிருக்கணும். எல்லா தொழில்களுக்கும் படிப்பை கட்டாயப்படுத்திட்டாங்க. இவருடைய குலத்தொழில் என்ன ஆகுது, பறி போகுது. இவர் என்ன செய்யறாருன்னா, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு சாலையில நடந்து வர்றாரு. என்னடா அது இப்படி பறி போயிருச்சு நம்ம பணி, கோவில்ல மணி அடிக்கிறத தவிர நமக்கு வேற என்ன வேலை தெரியும் அப்படின்னு யோசிக்கிட்டே வர்றாரு. இவருக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. இவர் என்ன செய்யறாரு, இந்த இடத்துல எங்கேயுமே டீ கடை இல்லையே, நமக்கு டீ குடிக்கணும்னு தோணுது, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு டீ குடிக்கணும்னு தோணும், இங்க டிவி போன்னு குவளையில என்ன செய்யறாரு, பிளாஸ்க்ல எல்லாத்துக்கும் டீ ஊத்தி கொடுக்கறாரு, வியாபாரம் பண்றாரு. வியாபாரம் பண்ணி எங்கெங்க எந்தெந்த பைபாஸ்ல எல்லாம் எந்தெந்த ரோட்ல எல்லாம் டீ கடை இல்லையோ,
அந்த இடத்துல எல்லாத்துலயுமே டீ கடையை ஓபன் பண்றாரு, பெரிய பிசினஸ்மேன் ஆயிடுறாரு. அவருடைய நண்பர் என்ன தகவல் சொல்றாருன்னா, நீங்க பணத்தை கையில வச்சுக்காதீங்க, அது சேஃப்டி இல்ல, நீங்க ஏதாவது ஒரு வங்கியில அதை முதலீடு பண்ணுங்க, நீங்க அதை டெபாசிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வங்கிக்கு போறாரு, பல வருடங்கள் ஆயிருது, பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டாரு. வங்கிக்கு போறாரு, போய் அவர் அந்த மேனேஜர் இடத்துல கேட்கறாங்க, என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும். அவர் எல்லாத்தையும் சொல்லி, நீங்க கடைசியில் இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. இல்லைங்க, எனக்கு கையெழுத்து போட தெரியாது, நான் கை நாட்டு, நான் படிச்சவன் கிடையாது. அந்த மேனேஜர் சொல்றாரு, படிப்பறிவு இல்லாமையே நீங்க இவ்வளவு கோடீஸ்வரரா, இவ்வளவு பெரிய பிசினஸ்மேனா ஆயிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு படிப்பறிவு இருந்திருந்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா ஆயிருப்பீங்க அப்படிங்கிறார். அவரு சொல்றாரு, எனக்கு படிப்பறிவு இருந்ததுன்னா நான் தேவாலயத்துல மணி அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு இழப்பாக தெரிஞ்சது, என்னடா அது, இந்த வேலை நமக்கு போயிருச்சே, இந்த வேலையை விட்டா ஒரு பொழப்பும் நமக்கு தெரியாதே, ஒரு தொழிலும் தெரியாதுன்னு அப்ப அவருக்கு கஷ்டமாக இருந்தது. அதை அவர் இழந்ததுனால தான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக, இவ்வளவு பெரிய பணக்காரராக அவர் உருமாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப எதை நாம இழக்கிறோமோ, இழந்ததை நினைச்சு கவலைப்படவே கூடாது. அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்ததை கொடுப்பாங்கிற மனநிலைக்கு நாம வரணும். அதற்கு அழகான ஒரு உதாரணம் மக்கா வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மக்கா வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அந்த மக்கா வெற்றி எப்படி கிடைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. எவ்வளவு போர்க்களங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள், எவ்வளவு பேரை அல்லாஹ்வுடைய தூதர் இழந்தார்கள். அப்ப எல்லாம் இந்த மக்காவை அல்லாஹ் தூக்கி கொடுக்கல. உம்ரா செய்வதற்கு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு போறாங்க, போகும் பொழுது தடுக்கப்படுறாங்க. உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், எதிர்த்தரப்புல உள்ளவன் போருக்கு வரதா நினைச்சு ஊருக்குள்ள வரவே கூடாதுன்ட்டான். ஊருக்குள்ள வரக்கூடாது, இந்த வருஷம் போரே செய்யக்கூடாதுன்ட்டான். உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கையில எல்லா உடன்படிக்கையிலையுமே, எல்லா ஒப்பந்தத்திலையுமே நாம என்ன செய்யறோம்? தாழ்ந்து போறோம். மக்காவுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க மறுபடியும் வரணும்னு நீங்க நிர்பந்திக்க கூடாது. மதீனாவுக்கு மக்காவில் இருந்து யார் வந்தாலும் அவங்களை நீங்கள் விடுவித்து விட வேண்டும் அப்படின்னு போடுறான். அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரிங்கிறாங்க. அந்த கடிதத்தை எழுதும் பொழுது கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் எழுதக்கூடாது. ரஹ்மான் யாரு, ரஹீம் யாரு, இந்த வார்த்தையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. பிஸ்மிக்க அல்லாஹும்மன்னு எழுதுங்க, இதுதான் எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை எழுதுறாங்க, போறாங்க. முஹம்மது ரசூலுல்லாவா, ரசூலுல்லான்னு உங்களை ஏத்துக்கிட்டா எதுக்கு இந்த பிரச்சனை? உங்களையே தான் நாங்க மக்காவில் அனுமதிச்சிருப்போமே, நாங்களும் சேர்ந்து உங்க கூட அந்த வணக்கத்தை செஞ்சிருப்போமே. ரசூலுல்லாலாம் கிடையாது, முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் தாழ்ந்து 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 சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நபித்தோழர் காலில் சங்கிலி மாட்டிக்கிட்டு வர்றாருங்க. இவரை மட்டுமாவது விடுவிச்சிருங்களேன், நாங்க அழைச்சிட்டு போயிடுறோம் மதீனாவுக்குங்கிறாங்க. முடியவே முடியாது தீர்த்து. போன அந்த வருஷமும் என்ன செய்ய முடியல, உம்ராவை செய்ய முடியல. அடுத்த வருஷம் உம்ராவை கலா பண்றாங்க. எல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு போறாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள்லாம் கேட்கறாங்க, அலஸ்னா அலல் ஹக்கி வ அதுவுனா அலல் பாத்தில், நாம சத்தியத்திலையும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலையும் இல்லையா? நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திலையும் கத்லாஹும் ஃபின்னார், அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலேயும் இல்லையா? நாமல் உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா? உண்மையான கொள்கை கோட்பாட்டில் தான் இருக்கிறோமா? நீங்கள் உண்மையாலுமே அல்லாஹ்வினுடைய தூதர் தானாங்கிற அளவுக்கு சஹாபாக்களுக்கு கடுமையான மன உளைச்சல். எப்படி நம்ம மார்க்கத்துக்கு நம்ம எதுக்கு இழிவை சேர்க்கணும்? நம்ம ஏன் உம்ராவுக்கு போகக்கூடாது? எப்படியாவது போர் செஞ்சாவது உம்ராவுக்கு போயிடலாமே எல்லாரும் அப்ப நினைக்கிறாங்க. உம்ரா செய்ய விடாமல் தடுக்கப்பட்டு மறுபடியும் மதீனாவுக்கு வர்றாங்க. அல்லாஹ் எப்படியான வெற்றியை கொடுத்தான்? இந்த ஒப்பந்தத்தை அவர்களையே முறிக்க வைத்து மக்காவை புடைய சூழ அல்லாஹ்வுடைய ரசூல் போனாங்க. போய் அந்த மக்காவை வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி இந்த வெற்றி கிடைத்தது? சாதாரணமாக கிடைக்கல. பல போர்க்களங்கள்ல வெற்றி வாகை சூடினார்களே, அப்போதே இந்த மக்கா கிடைக்கல. எந்த உதைபியா உடன்படிக்கை வெறுத்தார்களோ, என்னடா அது இப்படி நினைச்சுமே, இது இப்படி நடந்துட்டே அப்படின்னு எந்த சஹாபாக்கள் நினைத்தார்களோ, அந்த களத்தில் அல்லாஹ் தஆலா வச்சான். இதுல நீ பொறுமையா இருந்தியா, இதுல நீ சகிப்புத்தன்மையோடு இருந்தியா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டு இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு போனியா, இந்த மக்காவும் அல்லாஹ் தஆலா கையில கொடுத்தான்.
இப்படி பல சம்பவங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உளவு பார்ப்பதற்காக அஹ்ஸாப் களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உளவு பார்ப்பதற்கு ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினான். அவரும் போறாரு உளவு பார்க்கறதுக்கு போகும் பொழுது இறை மறுப்பாளர்களினுடைய தலைவர் அபு சுஃபியான பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவருடைய முதுக நல்ல நெருப்புல காட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அனுப்பும் பொழுது ஒரு எச்சரிக்கையை பிறப்பிக்கிறாங்க. எனக்கு எதிராக எந்த ஒரு விழிப்புணர்வையும் எதிரிகளிடத்துல நீ உண்டு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த நபித்தோழருக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் அதை கேட்டுக்கிட்டு போறார். போனா அபு சுஃபியான் காஃபிர்களினுடைய தலைவர் நெருப்புல முதுக காட்டிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். இவர் அம்பு கூட்டுல இருந்து அம்பை எடுத்து வில்லுல பொருத்திட்டு கரெக்டா பாயிண்ட் பிளாக்ல வைக்கிறார். இந்த எதிரியை நம்ம முடிச்சிட்டா காஃபிர்கள் தொலைஞ்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? எனக்கு எதிராக எந்த ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்திடாத. கரெக்டா பாயிண்ட் பிளாக்ல வைக்கும் பொழுது அவருக்கு நினைவுக்கு வருது, ஆஹா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே எனக்கு எதிராக எந்த ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்திடாதுன்னு சொன்னாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுறாரு. கட்டுப்பட்டுட்டு எதுவுமே பண்ணல. உளவு பார்க்கிறாரு. பார்த்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல சொல்றாரு. பிற்காலத்துல அதே மக்கா வெற்றியில எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் புடைசூழ மக்காவை நோக்கி போனார்களோ அந்த தருணத்துல அபு சுஃபியான் இஸ்லாத்தை தழுவுறார். ஆரம்பத்திலேயே அவர் கொலை செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அபு சுஃபியான் காஃபிராகவே இருந்திருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு அந்த நேரத்துல நிதானமாக கையாண்டதனுடைய விளைவு வேற ஒரு சிறப்பு அல்லாஹ் தர்றான். அபு சுஃபியான் அவர்கள் முஸ்லிமாக முஃமினாக இறக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நினைப்போம், ஆசைப்படுவோம், இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு. அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் தவறுகிறது என்றால் அது மிக சிறந்த ஒன்றாக நமக்கு திரும்ப வரும். அதை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்கிற மனப்பான்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்ப ஆசைகள் குறித்து இந்த அணுகுமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அடுத்து என்ன தெரியுமா? அம்லில் இன்சானி மாத்தமன்னா ஃபலில்லாஹில் ஆஹிரத்து வல் ஊலா. உலகமும் மறுமையும் அல்லாஹ்வுக்குரியது. மனிதன் ஆசைப்பட்ட இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான்ல. ஒரு 10 வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான், அல்லைஸலில் இன்சானி இல்லாமா சா. மனிதர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமான்னு கேட்டா அல்லாஹ் ஒரு 10 வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அல்லைஸலில் இன்சானி இல்லாமா சா. மனிதர்கள் முயற்சித்ததை தவிர வேறு இல்லை. அப்ப இந்த 2 வசனங்களுக்கு மத்தியில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதாக தோன்றுகிறது. மேல அப்படி சொன்ன அல்லாஹ் மனிதன் எதை முயற்சிக்கிறானோ, எதை அவனுடைய வாழ்க்கையில எந்த விஷயங்கள் வேண்டும் என்று போராடுகிறானோ அதை தவிர அவனுக்கு இல்லை அப்படின்றான். அப்ப நம்ம ஆசைப்படுறோம்னு வைங்களேன், ஆசை மட்டும் பட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா வாழ்க்கையில எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. ஆசைப்படணும். ஆசைகள் குறித்து திருமறை குர்ஆன் என்ன அணுகுமுறைகளை சொல்லுகிறதோ அந்த அணுகுமுறைப்படி நடக்கணும். அதே சமயத்துல நாம் எந்த பொருளை ஆசைப்படுகிறோமோ அதை அடைய வேண்டும் என்று எவ்வளவு எந்த எல்லைக்கு நாம் சென்று முயற்சி எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளை செய்யணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். புள்ள வேணும்னு அவருக்கு ஆசைங்க. ஆசை மட்டும் பட்டுக்கிட்டு இருந்தாரா? அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்கிறாரு? எந்த தருணத்துல கேட்கிறாரு? இறைவா, என்னுடைய மனைவி மலடியா இருக்கிறார், என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைமுடிகளாக மின்னிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், நான் அச்சப்படுகிறேன். எனக்காக உன் புறத்திலிருந்து ஒரு பிள்ளை செல்வத்தை கொடு என்று கேட்டார்கள். எவ்வளவு காலமாயிருச்சு, எவ்வளவு வயசாயிருச்சு, அவ்வளவு பெரிய வயசாகியும் அவ்வளவு முதியவராகியும் அவ்வளவு மூத்தவராகியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பிள்ளை வேண்டி கேட்டாங்க. கடைசி காலம் வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அப்ப ஆசைப்பட்டதை எதையுமே அடைய முடியலனாலும் நாம் முயற்சித்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொடுப்பான். அப்ப அந்த முயற்சிகளோடு நம்முடைய ஆசைகளை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இலக்குகளை நோக்கி நாம் நடக்க வேண்டும். நாம் முயற்சித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அப்படி தரலனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். எந்த விதத்திலும் அல்லாஹ்வினுடைய சோதனை நமக்கு வரலாம், நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம போகலாம், நம்ம இவ்வளவு காலமாக நாம் விரும்பிய பொருள் நம்ம கூட இருந்தது அது நம்முடைய கரங்களை விட்டு நழுவி செல்லலாம்.
அதுக்கு நம்ம உள்ளத்தை தயார்படுத்தணும். நம்ம கிட்ட இருந்து எந்த பொருள் எல்லாம் சென்று விடுகிறதோ, யாரையெல்லாம் நாம் இழக்கிறோமோ, அதை விட அல்லாஹ் தஆலா சிறந்ததை கொடுக்கலாங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இது போன்று நம்முடைய ஆசைகளை அணுகுமுறை செய்தால் அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த கூலியை என்ன செய்வான், நமக்கு ஏற்படுத்துவான். அத்தகைய ஒரு அணுகுமுறைகளோடு நம்முடைய ஆசைகளை, நம்முடைய ஆவல்களை நாம் நடத்தி கொள்ள வேண்டும். வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.